Hello guys, welcome back to Sandhya's Diary. Let's make hallow methi. ஜஸ்ட் ஒரு கட்டு கீரையை எடுத்து இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசி அலசி க்ளீனாக அதுலேயே விட்டுடுங்க சோக் பண்ணி. ஏன்னா அதில் இருக்கிற மண்ணெல்லாம் கீழே அடியில் வந்துடும். அப்புறம் மீடியம் சைஸில் ஒரு 7 to 8 பொட்டேட்டோஸ் எடுத்துட்டு நல்லா அது மேலே இருக்கிற தோலெல்லாம் க்ளீனாக பீல் பண்ணிவிட்டு க்யூபாக கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க ப்ளீஸ். க்யூபாக குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜஸ்ட் வாஷ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாகிருந்தோம். கடுகு சீரகம் போட்டு நல்லா நல்லா பொரிஞ்சு வந்திருந்தோமே. கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்திருந்தணும். அது கூட வந்துட்டு ஒரு 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கலர் மாறும் பாருங்களேன். உனக்கு காஞ்ச மிளகா கலர் மாறுந்துமே அந்த க்யூபாக நீங்கள் பொட்டேட்டோஸ் சாப் பண்ணி வச்சுங்க இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு 5 to 10 minutes ஃபைவ் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட்டு எவ்வளோ வேணும் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ், பிகாஸ் சால்ட்டு எல்லா பக்கமும் ஆகணும். சீசனிங் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் சால்ட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு பிளேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 minutes இல்லை 5 minutes விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி திறந்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆட் பண்ணிட்டு மேத்தி லீவ்ஸ் நல்லா ஒரு 2 times வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே மேலேருந்தே அப்படியே போட்டுடுங்க. மேலாக்கா எடுத்து கீழே வந்து மண்ணெல்லாம் அது தங்கிட்டு இருக்கும். ஜஸ்ட் மேலாக்கா அந்த இதை எடுத்து போட்டுருங்க. லீவ்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது எண்ணெயிலேயே அப்படியே அது சுருண்டு வந்துடும். இப்போ ஒரு கட்டு கீரை போயிருக்கு, அது கொஞ்சம் தான் வந்துடும். கீரை போட்டுருந்தோன்னா ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி போட்டு விட்டுடுங்க ஃபார் 5 minutes. அப்புறம் திறந்திங்கன்னா ஒரு ஆலு மேத்தி ரெடி ஆகிடும். நீங்கள் சப்பாத்தி கூட இது சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சந்தியாஸ் டைரி. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.